பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் என்னென்னா சங்கீதம் 128 1-2 வசனம் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த சங்கீதம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருப்பார். குடும்ப தலைவன், மனைவி, பிள்ளைகள், கர்த்தர் கொடுக்குற பிளஸ்ஸிங்கு, நித்திய வாழ்வை குறித்து கடவுள் நமக்கு இந்த சங்கீதத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். இந்த பூமியில் ஒரு மனுஷன் வாழும்போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, அவன் சம்பாதிக்கிற சம்பாதியம் கொஞ்சமாக இருந்தால் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சம்பாதித்தை என்ன பண்ணுறாருன்னா, அந்த கொஞ்சம் சம்பாதித்த கூட ஆண்டவர் அதை எல்லாவற்று தேவைகளையும் சந்திக்கும் விதமாக அதை நிறைவாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கி அநேக பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, சம்பாதிக்கிற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வீணாய் செலவு செய்கிறோம், தவறான வழியில் செலவு செய்கிறோம். அப்படி கர்த்தருக்கு பயப்படாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சம்பாதிச்சு வெளியே அந்த கம்பெனியை விட்டோ இல்லை வேலை தரத்தை விட்டு வெளியே வரும்போதே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அதை கொண்டு போயிட்டு வீணான வழியில் செலவு செஞ்சு நம்ம குடும்பத்துக்காக கர்த்தர் கொடுக்குற அந்த பிரியாசத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உதாசீனப்படுத்திடுறோம். ஸோ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா, கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகள் நடக்கிறவன் எவனும் அவன் என்ன திரும்ப பண்ணுவான், சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போயிட்டு வீட்டில் தன் மனைவி இடத்துல கொடுப்பான். மனைவி அதை பலுக பெருக செய்வா. அந்த கொஞ்சம் காசு இருந்தால் கூட உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் அதை பூர்த்தி செய்கிற விதமாக அந்த பணத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பலுக பெருக செய்வார். ஸோ கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய கையின் பிரியாசத்தை வீணான வழியில் செலவழிக்காதபடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய எதிர்காலத்திற்காக அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சேமித்து வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுடைய நாளெல்லாம் மனுஷரின் வாழ்வை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ கொஞ்சம் பணம் சம்பாதிச்சாலும் கர்த்தருக்கென்று அந்த பணத்தை ஒப்பு கொடுத்து, நம்ம குடும்பத்துக்காக அந்த பணத்தை ஒப்பு கொடுத்து, அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம், வீண் வழியில் செலவு செய்யாமல் நல்ல வழி நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இங்கிலீஷில் கூட அதான் சொல்லியிருப்பாங்க, blessed is everyone that feareth the Lord, that walketh his way அப்படின்னு வேதத்தை சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் விதமாய் ஆசீர்வதிக்கிறார். அவன் கையின் பிரியாசம் கொஞ்சமாக இருந்தால் கூட கர்த்தர் அதை பலுக பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.